நான் இப்போ ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறேன். அது வந்து என் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி அது நடக்குமா? அப்படி நடந்தால் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்? இதெல்லாம் தாண்டி அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கா? இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நடக்குமான்னு சொல்லி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக பண்ண முடியுமான்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் புரிதலோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுடைய கோல் அது என்ன வேணா இருக்கட்டும், அதோடைய சக்ஸஸ் ரேட் என்ன, எவ்வளோ தூரம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய கோல்ஸ் இருக்குது, நிறையா அச்சீவ் பண்ண நினைக்கிறோம், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் இதில் எதை அச்சீவ் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, எதை முன்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு டெசிஷனும் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செயல் செய்கிறீங்க, உங்கள் நம்பிக்கை என்ன, அதை மட்டும் யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நீங்கள் கேட்டதை கொடுக்கறது தான். அப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் கேட்க வேண்டிய விஷயத்த சரியாக கேட்குறீங்களா, உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கிறீங்களாங்கிறத தாண்டி உண்மையிலேயே நீங்கள் வந்து லைஃப்பில் நடக்க போகிற விஷயங்களை சிந்திக்கிறீங்களான்றதான் இங்கே கேள்வியாக இருக்குது. யூனிவர்ஸ் கேட்டது எல்லாமே கொடுத்துருது. அப்போது என்னுடைய சக்ஸஸ் ரேட்டை டிசைட் பண்ணுறது எந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு 2 கோல் இருக்குது. 2 கோல் மேலேயும் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நம்புகிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும், என் முயற்சிகள் வந்து சரியாக இருக்குது, என் எண்ணங்கள் சரியாக இருக்குது, இதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது, நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய செகண்ட் கோல் அது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, பட் அதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, மேபி லேட் ஆகலாம், இல்லை எனக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 விஷயங்கள்லையுமே என்ன மாறுபடுது அப்படின்னு கேட்டால், உங்கள் நம்பிக்கையோட அளவு மட்டும்தான். அது எதனால் நடக்குது? நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். உங்கள் லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ், நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் அனுபவித்த விஷயங்கள், உங்களோட நாலேஜ், இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இது எனக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது நம்ம சொல்ல வரோம். ஸோ இதில் என்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட பிலீஃப்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் தாண்டி நம்ம நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயத்தோட பாசிபிலிட்டியை சிந்திக்க வைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும், அதில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இலக்கை வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை இது வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஏஎஸ் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு அப்ராடில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வாட் எவர் விஷ், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழின்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே இன்னொருத்தரோட லைஃப் நடந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கு உண்டான ஈக்குவல் சான்ஸ் எப்போவுமே இருக்குது. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் சக்ஸஸ் ரேட்டை டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றது உங்களோட நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையோட அளவு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸால் வேரி ஆகுது. அப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உங்கள் நம்பிக்கையை தொடர்ந்து ஒரு விஷயத்தின் மேலே வச்சுக்கிறதுக்கும் அது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கும் மட்டும்தான். அப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை ஹார்னஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கைன்றது வளர ஆரம்பிக்குது. இது ஒரு மேஜிக் மாதிரி இல்லாமல், எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் கான்ஷியஸ் உங்கள் கண்மடி காட்ட ஆரம்பிக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நம்பிக்கை இன்றைக்கி வந்து இது முடியுமா முடியாதான்ற சந்தேகத்திலிருந்து ஒரு 80%, 90%, 100% அப்படிங்கிற அந்த பிலீஃபை வந்து மேலே க்ரியேட் பண்ணிட்டே போகுது. அப்போ உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை மட்டும், அதாவது நம்பிக்கை தன்மையை மட்டும் நீங்கள் வந்து சரி பண்ண முடிஞ்சிட்டா, ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சிட்டா, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்துக்குமான சக்ஸஸ் ரேட் 100%ன்னு சொல்லலாம். உங்கள் எதிர்பார்ப்பின் மேலே இருக்கிற பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுபடி நான் வந்து என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், தொடர்ந்து என்னுடைய முயற்சிகளை வந்து என் தேவைகள் மேலே வச்சுக்கணும் அப்படின்னா நான் லைஃப் கோச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு கோல் இருக்குது, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 6 months கோச்சிங் இருக்கும். இனிஷியலாக ஒரு 2 hours கால் இருக்கும். உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கான்ஷியஸில் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் என்ன நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதன் மூலமாக எந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எது பண்ணால் நீங்கள் ஈஸியாக ப்ராக்ரஸ் பண்ண முடியுன்ற கைடன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு லைஃப் கோச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.